அஸ்ஸலாமலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வெஜ் ரைஸ் ஹவு டு ப்ரிப்பேர். இன்றைக்கி 4 விதமான காய் போட்டு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ரைஸ் செய்ய போகிறோம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், சின்னதாக ஒரு ரீகேப். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணிக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணுவோம். சில்லி நம்ம தேவையான அளவு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நான் வெஜிடபிள்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் நான் கலந்துருக்கிறேன். ரைஸ் கம்மியாக போட போகிறேன், காய்களை ஜாஸ்தியாக போட போகிறேன். நான் சவ் சவ் ப்ளஸ் கேரட், பீன்ஸு, பிரிஞ்சால், கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நான் ரைஸ் பண்ண போகிறேன். இப்போ ஹவு டு ப்ரிப்பேர் நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்காக நம்ம பண்ணுறோம். சின்ன பசங்க சாப்பிடாம காய் சாப்பிட மாட்டேன்னு ஒதுக்குறாங்க. இந்த டைமில் நம்ம காய் கண்டிப்பாக கம்பல்சரியாக சேர்த்துக்கணும் நம்ம ஃபுட்டில். அதை நம்ம சேர்க்காதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் நம்ம கிச்சனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரைஸோடு சேர்ந்து இந்த காயோடு நம்ம ஃபுல்லாக சாப் பண்ணிக்கணும். இந்த வெஜிடபிள்ஸை நைஸாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சாப் பண்ணால் ரைஸோடு சேர்ந்துடும். சேர்ந்த பின்னால பசங்களுக்கு இது வெஜிடபிள்ஸாக ரைஸான்னு தெரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது பாருங்கள் எவ்வளோ இது நம்ம சாப் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். காய்ஸ், நான் இப்போ அரைக்க போனேன். எனக்கு மிக்ஸி கரண்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கல்லில் வச்சுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கை நான் தேவையான ஜிஞ்சர் போட்டேன். இதில் போட்டு நம்ம தட்டிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம தட்டிட்டு இப்போ பூண்டை போடணும். காய்ஸ், இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டோம். கேஸ் மேலே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க, பட்டை 4 லவங்க போடுறேன். சோம்பு 1 ஸ்பூன் போடுறேன். காய்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது சாப்பிடாத குழந்தைங்களுக்காக நம்ம செய்கிறோம். காயே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம பசங்களுக்காக பண்ணுறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. அதே போல் நீங்களும் பண்ணுங்கள். அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பில் மட்டும் குறை வச்சிடாதீங்க, சாப்பிட மாட்டாங்க. ஒரே ஒரு சில்லி தான் போட்டுக்கிறோம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் தட்டி வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள்,
ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் இல்லைல்ல, அதனால் நான் தட்டிட்டேன். ஸோ வந்து ஜிஞ்சர் கார்லிக் இல்லாமல் சாப்பாடு நல்லா இருக்காது. ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரே கிளாஸ் அரிசி தான் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வெஜிடபிள் 1/2 kgக்கு மேலே இருக்குது. ஸோ வெஜிடபிள் நம்ம 1/2 kg போட்டோன்னா ஒரே ஒரு கிளாஸ் அரிசி போதும். பசங்களுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. காய் வந்து சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். உங்களுக்கு ரைஸ் கம்மி, வெஜிடபிள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் வந்து ரைஸை கம்மி பண்ணிடலாம். நம்ம ரைஸை கம்மி பண்ணிடலாம், வெஜிடபிளில் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடலாம். 1/2 kg வெஜிடபிள் எடுத்துருக்கிறேன். நான் வந்து 1/2 kg வெஜிடபிள் ப்ளஸ் வந்து ஒரே ஒரு கிளாஸ் அரிசி. ஸோ இட்ஸ் மீன் வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு 1/4 kgக்கு ஒரு 350, 1/4 kgனா 250 தானே. அதோடு கொஞ்சம் ஒரு 300 கிராம் 350 கிராம் அரிசி போடுறேன் நான். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா லெவல் என்னன்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400 கிராம் அப்படி போட்டுக்கலாம் அரிசியை. ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ ஜிஞ்சர் கார்லிக் கம நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம அதில் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தான் சொன்னேன் இல்லையா 1/2 kgக்கு மேலே இருக்கும் நம்ம வெஜிடபிள். அவ்வளோ காய் சேர்க்குறேன் நான். ரைஸ் ஆட் பண்ணவே இல்லை, வெறும் காய் மட்டும் தான் போட்டுக்கிறோம். பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிடாத பசங்களுக்காக வித் காய் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரைஸு. சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காமன். இப்போ நம்ம வந்து ரைஸுக்கு பார்த்துக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான் ரைஸு. கிளாஸ் பார்த்துக்குங்க, இவ்வளோ தான் ரைஸ் போட போகிறேன் நான். இவ்வளோதான் ரைஸு. பாருங்க நம்ம வெஜிடபிளுக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் போட்டுக்கிறோம் ரைஸை. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் நம்ம வந்து ஒரு மிளகாத்தூள் கூட போடல, வெறும் ஒரே ஒரு சில்லி தான் போட்டுக்கிறோம். அதனால் வந்து இப்போ ரைஸ் ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள் நம்ம காய் வந்து வெந்து ஆரம்பிச்சிச்சு, வெந்துனே இருக்குது. எவ்வளோ போட்டு எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். நம்ம ரைஸ் பாருங்கள். இப்போ நான் தண்ணியை கழுவி எடுத்துட்டேன். ரைஸ் இவ்வளோ தான் இருக்குது நம்ம கிட்ட. இப்போது இவ்வளோ தான், சும்மா ஒரு கிளாஸ் மட்டும் தான் ரைஸ் போட்டுக்கிறேன், ஸ்டீம் ரைஸு. ஸோ நம்ம இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் இயர்ஸ் உள்ளே இருக்கிற பசங்க ஆராமமாக சாப்பிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம காரம் ஜாஸ்தியாக போட்டு மசாலா நிறைய போடுறதுனால பசங்க சாப்பிட்றதில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு கொடுங்க இதே மாதிரி. இப்போ அரிசி நம்ம ஆட் பண்ணிட்டோம், மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
பசங்களை சாப்பிட வைக்கிற ஐடியா. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க பசங்க சாப்பிட்லன்ட்டு. இப்படி ட்ரை பண்ணி கொடுங்க. காரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக வெஜிடபிளாக தான் இருக்குது. பாருங்கள், அது வெந்த ஒன்றே தெரியவே தெரியாது. சால்ட்டு பார்த்துக்குங்க. நான் ஒரு 1/2 லெமன் போடலான்னு இருக்கேன். அதை பாருங்கள், லெமன் எடுத்து வச்சுட்டு 1/2 லெமன் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து லெமனை வந்து பிழிஞ்சி விட போகிறதில்ல. ஸோ இவ்வளோதான். இப்போ நம்ம சிட்டி போடலாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். இதுக்கு அதை டீப்பாக அது வெந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள் லெமன். அந்த புளிப்பு கிளிப்பெல்லாம் அதில் போகும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நேரம் கொதி வரட்டும், பார்க்கலாம். காய்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம சிட்டி போட்டுட்டோம். இப்போது விசில் வரட்டும், கொஞ்ச நேரம் பார்க்கலாம். காய்ஸ் இப்போ 5 நிமிஷம் நம்மளுக்கு விசில் வரப்போகுது. நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், விசில் வர மாதிரி இருக்குது. நம்ம பார்க்கலாம், நில்லுங்க அப்படியே லைன்லேயே நீங்கள் பாருங்கள். காய்ஸ் இப்போ நம்மளுக்கு விசில் வந்துருச்சு. 1-2 விசில் வந்தால் போதும். இப்போ நம்மளுக்கு 1 விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே 2வது விசில் வரப்போகுது. இங்கே மழையே வந்துருச்சு காய்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ தெரியுதுங்களா மழை வர்றது? இங்கே பாருங்கள், மழை வருது. குயில் குருவிங்கெல்லாம் போய் ஓடி ஒளியுதுங்க மழைக்கு. தெரியுதுங்களா மழை? ஐயோ, என் செடியெல்லாம் போயிடுமே. நல்ல மழை வந்துருச்சு காய்ஸ். கார்டன் எல்லாம் நனையுது. பாருங்கள், மழை வருது. ஹெவி ரெயின். லஞ்சு வரை எடுத்துன்னு போகணும் ஸ்கூலுக்கு. நல்ல மழை வந்து நிற்குது காய்ஸ். பாருங்கள், சத்தம் கேட்குதா உங்களுக்கு? விசில் வந்துருச்சு காய்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம லஞ்சு போடுறோம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காய்ஸ், நம்ம சிட்டி எடுக்கலாம். இப்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால நம்ம வந்து சிட்டி எடுத்துகிட்டு பார்ப்போம் ரைஸ் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்து பேசனில் மாற்றிடலாம். பாருங்க காய்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ரைஸ் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கா? நம்ம போட்ட லெமன் பாருங்கள். இப்போ நம்ம பாத்திரத்தில் ஷூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க காய்ஸ், பார்த்தீங்களா காய்ஸ்? இப்போ பாருங்கள் நம்ம ரைஸ் எப்படி இருக்குன்னு. சூடான கமகமகமான நம்மளுக்கு
சூடான வெஜ்ஜி ரைஸ் ரெடி ஃபார் சில்ட்ரன்ஸ், ஒன்லி சில்ட்ரன்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா பெரியவங்க வந்து காரம் இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க, ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஸ்பைஸியாக சாப்பிட்டாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதே போல் அவங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சான்சஸ் நீங்கள் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க. எல்லா வெஜிடபிளும் நீங்கள் இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட்ரும். நான் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெடியாக இருக்குது. நான் இப்போ லஞ்ச் போட போகிறேன். இப்போ வந்து நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த தான் தெரியும். நான் வந்து இதில் வந்து ஒரு சூறு வேணால் மிளகாத்தூள் போட்டேன், ஒரே ஒரு சில்லி தான் போட்டேன், பட்டை இல்லை. அவங்க ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஜிஞ்சர் கார்லிக் காரம் மட்டும்தான் இருக்கும், பட் எந்த காரமும் இருக்காது. லைட்டாக காரம் இருக்கும். வெஜிடபிள் ஃபுல் வெஜிடபிளாக, ரைஸ் வந்து கொஞ்சம் தான். அதே போல் வந்து நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு கை வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு போகும், மீதி ரைஸ் போகும். இந்த அளவுக்கு நீங்கள் லிமிட்டில் கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஆறட்டும், உங்களுக்கு லைவாக இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன். காய்ஸ், நான் இப்போ லஞ்ச் போட்டுட்டேன். டிஃபன் பாக்ஸ் ரெடியாக இருக்குது என் பசங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786. தேங்க்யூ. Take care. Bye-bye.